அனைவருக்கும் வணக்கங்க. இறைசக்தின்றது ஒன்று இருக்கிறது உண்மைன்னா, இன்னைக்கு இனிமேல் எல்லாரும் செல்வத்தை கொடு, கல்வியை கொடுன்னு கேட்கக்கூடாது போல இருக்குது. அதிகமான இதயத்தை ரொம்ப இரும்பாக்கிற வலுவை கொடுப்பான்னு கேட்கணும் போல இருக்குது. எங்கே போய் முட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுன்னு தெரில. சில பேர் நீங்கள் கவலைப்பட்டு என்ன நடக்க போகுதுன்றாங்க. ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்மளால் சில விஷயத்தை யோசிக்காமலும் மனசை விட்டு எதையும் சொல்லாமலும் இருக்க முடியல. தர்மசாலா கர்நாடகாவில் வந்து ஒரு ஃபேமஸான மஞ்சுநாதர் கோயில், பல லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு வர ஒரு இடத்துல 91லேருந்து இப்போ அப் டு டேட்டு 2024 வரைக்கும் வந்து பல பெண்கள், பல இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள் இவங்களெல்லாம் கொண்டு போய் கொன்று புதைச்சிருக்காங்கன்ற நியூஸ் வெளியே வந்திருக்கு. இப்போ தான் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பீமாராவ்னு ஒரு வாட்ச்மேன் வந்து இப்போ தான் போயிட்டு காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காரு. என்ன தான் இந்த நாட்டில் நடந்துட்டுருக்குன்னு தெரில. பெண்களை வந்து ஒன்று வரதட்சணை மூலமாக கொன்றாங்க, இல்லை இந்த செக்ஸுவல் டார்ச்சர், பாலியல் மூலமாக சின்ன சின்ன குழந்தைங்களை அநியாயம் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு இல்லை. பெண் இனமே மொத்தமாக அழிஞ்சிட்டு ஆண்கள் மட்டும் எப்படி உலகத்தில் வாழ முடியும்? இந்த ஆண்களே பெற்று தரத்துக்கு பெண் இருக்கணும். ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 10 வயசு குழந்தைய கூட நம்பி வெளியே அனுப்ப முடியல. பின்னாடி போயிட்டுருக்கான் திருவள்ளூர் கும்மிடி பூண்டியில். அதுக்குள்ளே அவருக்கு செக்ஸ் உணர்வு வந்து உடனே அசிங்கம் பண்ணணும்னு தோணுது. இந்த கம்மநாட்டி வடநாட்டுக்கு தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கண்டுபிடிக்காம உள்ளே தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனசு ரொம்ப